ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா பேக்கரி ஸ்டைல்ல நல்லா சாஃப்டா வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற அளவுக்கு நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லயுமே கண்டிப்பா வீட்டுல செய்வாங்க. தீபாவளி, பொங்கல், அப்புறமா போகி, இந்த மாதிரி நிறைய பண்டிகைகளுக்கு செய்வாங்க. நாம ஆனா வீட்டுல பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இதுல பண்ணுவோம். அதனால இது பெர்ஃபெக்டா வராது. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நான் செஞ்சிருக்கக்கூடிய இந்த நெய் மைசூர் பாக்கு ஒரு துளி கூட நெய் சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியா சட்டுன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது டெய்லி நம்ம சாப்பிட மாட்டோம், எப்போவாச்சும் ஒரு முறை நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். சரி வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்த்திருக்கேன், சன்ஃபிளவர் ஆயில். நீங்க வந்து ஃபார்ம் ஆயில் சேர்க்கலாம், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணா சேர்க்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்க கூடாது. இப்போ ஒரு கப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவை பொறுத்தவரை கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த ஆயில நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் கிளறும் போது எந்த கட்டியும் இல்லாம இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கடலை மாவை வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம செய்யக்கூடிய இந்த முறையிலே பர்ஃபெக்டா எந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் வராம சூப்பரா நம்மளுக்கு நெய் மைசூர் பாக் ரெடியாகி கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி கலந்து எடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல சரியா 2 கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த நெய் மைசூர் பாக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வரும். இப்ப இதுல அரை கப்பு போல தண்ணி சேருங்க. அரை கப்பு தண்ணி அப்படிங்கறதும் கரெக்டா இருக்கும். இப்ப அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கம்பி பதம் வாரது வரைக்கும் நல்லா வந்து நம்ம காய்ச்சி எடுக்க போறோம். இப்ப நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரையை பொறுத்தவரை இதுல வந்து கொஞ்சமா அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் போல பால் சேருங்க. பால் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுக்கும்போது இந்த அழுக்கு எல்லாமே இந்த மாதிரி மேலோட்டமா திரிஞ்சு வரும். ரேஷன் கடையில கிடைக்கக்கூடிய சர்க்கரையில நார்மலாவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமா பால் சேர்த்து நீங்க வந்து கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுக்கெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அப்ப எல்லாமே ஒரு ஓரமா வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இனிமே பாகு காய்ச்சிக்க போறோம். இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா நல்லா ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இனிமே பாகு வந்து காய்ச்சிடலாம். இப்போ இது ஒரு கம்பி பதம் வாரது வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுக்க போறோம். இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெரிய பபிள்ஸா வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி காய்ச்சிட்டு நம்ம வந்து பாகு பதம் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வரல வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். பாருங்க, இந்த மாதிரி இதுதான் பெர்ஃபெக்டான பாகு பதம் அப்படிங்கிறது. இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல கடலை மாவு, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். செஞ்சு முடிக்கிறது வரையிலுமே இனிமே லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். மாவும் இந்த மாதிரி விட விட ஒரு ஸ்பூனோ ஸ்பேச்சுலா வச்சோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இல்லை அப்படின்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிரும், கலரும் சேஞ்ச் ஆயிரும். அதனாலதான் இனிமே கைவிடாம நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண இந்த பாகு கூட இந்த கடலை மாவும் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லூஸான பதம் தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி திக்காயிட்டே வரும். இது மொத்தமா ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஸோ கண்டிப்பா நீங்க டைமை செட் பண்ணி வைங்க. 25 மினிட்ஸ் நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்பதான் பெர்ஃபெக்டான பதம் வரும். இப்போ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம இன்னொரு கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு 1/4 கப் மட்டும் ஃபர்ஸ்ட் சேருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. நம்ம கைவிடாம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம ஊத்தக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இனிமே அடுத்ததான் நம்ம ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமா ஒரு கப் எண்ணெயுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். இனிமே இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இது நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. நான் இதே மாதிரி இன்னும் நிறையவே வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். நெய் சேர்த்து நம்ம மைசூர் பாக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட இருக்குது. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து நெய் எதுவும் நம்ம சேர்க்காம ரொம்ப பர்ஃபெக்டாக அதே ஒரு டேஸ்ட்டில் நம்மளால் கொண்டு வர முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தியே. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இப்போ இதில் கடைசியாக நம்ம இருக்கக்கூடிய மிச்சமான எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம ரேஷியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி, அப்புறமா 2 கப்பு எண்ணெய். இதுதான் வந்து சரியான பக்குவம். இதுவே நீங்கள் நெய் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 கப்பு எண்ணெய் 1 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து 2 கப்பு நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 2 கப்பாக கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க. இனிமே நம்ம இதில் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்கும். நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல திக்காக நல்ல பெருசாக வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த ஒரு மாதிரி கிராக் வர மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கணும். இது வந்து ஒரு 3/4 பாகம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னமும் நம்ம வந்து இதை கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் வந்து உடனே இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல சவ்வு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த டைமில் மைசூர் பாக் வராது. நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸாவது ஆகும் இது ரெடியாகி முடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இப்போ இதுதான் கடைசியான பக்குவம். இந்த மாதிரி நல்ல நூல் நூலாக வரணும். அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். கடாயிலையும் ஒட்டாமல் வரும். பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு ட்ரேல சேர்த்துற வேண்டியதான். ட்ரே வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நம்ம வந்து ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இமீடியட்டாக நம்ம இதில் ஊற்றிட வேண்டியதுதான். இப்போ வந்து பாருங்க, இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இந்த பேட்டர் பொறுத்தவரை. இது சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1 ஹவர்லேயே நல்லா செட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. அதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இதில் உள்ள கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிருச்சு அப்படின்னா தான் இது வந்து நல்ல நெய் மைசூர் பாக் மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா இது ஒன்றில் பொங்கி வெளியே போயிடும். இல்லை அப்படின்னா ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இது 1 ஹவர் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். பாருங்க, சூப்பராக செட் ஆயிருச்சு. இப்போ வந்து பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்து பாருங்க, சூப்பராக இலகி வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இலகி வருதுன்னு. இனிமே இதை வந்து வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த சைஸுக்கு வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகுதுன்னு. இப்போது நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்ல இன்னொரு கலரில் வந்திருக்கும், வெளியே இன்னொரு கலர். உள்ளே நல்லா வெந்து டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இது வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வீட்லேயும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக கட் ஆகி வருதுன்னு. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஸ்மூத்தாக பண்ண முடியும். இப்போ அவ்வளோதான். பாருங்கள், ஒன்று எடுத்து காமிக்கிறேன். கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் அதே ஒரு டேஸ்ட்டில் நம்மளாலேயும் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.